இந்த மயிலு என்னதான் தவறான பாதையில போனாலும், நம்ம மல்லி செஞ்ச புண்ணியத்தினால அவங்களுக்கு அங்க ஒருத்தவங்க உதவுறாங்க. அத பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நபரின் உதவியினால மயில் இப்ப திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. இப்ப மயிலுக்கு ரூம் எடுத்து குடுத்துருக்காங்க. மயில தனியா விட்டுட்டு தான் இப்ப தினேஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டு வரேன். ஏன்னா நாளைக்கு காலையில அவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறதால, நகை புடவலாம் நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி வெளியில போயிர்றாங்க. இந்த சூழ்நிலையில புதுசா வாங்குன மொபைல் இப்ப மயில் கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, யார்கிட்டயுமே பேச வேணாம் அப்படிங்கிற மாரி தினேஷ் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிர்றாங்க. அதனால இப்ப அவங்க அக்காவுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுமே அத பார்த்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. அந்த நம்பர் தினேஷோட நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுமே ரிசீவ் பண்ணல. அதுபோல மயிலோட நம்பருமே ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஒரு பக்கம் பதட்டத்தோட இருக்க தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதனால இப்போ மயில் ரொம்பவே கூலா இருக்கிறாங்க. டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த ஹோட்டல்ல 2 வார்ட் பாய் இருக்கிறாங்க. ஒருத்தங்க தினேஷோட ஆள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பணம் குடுத்துருக்காங்க. இந்த மயில தப்பிக்க விடாம பார்த்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதுல இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் பெரியவரா இருக்கிறாரு. அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு அப்படிங்கிறதால, இந்த பொண்ணு வசமா வந்து சிக்கிடுச்சே! இந்த பொண்ண எப்படியாச்சும் காப்பாத்தணுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இருக்கிறாங்க. அதனால இப்ப கதவ வந்து தட்டுறாங்க. ஏசி ரிமோட் குடுக்க வந்தேம்மா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த தினேஷ பத்தின விஷயங்கள அவங்க கிட்ட எடுத்து சொல்றாங்க. இந்த பையன நம்பி நீ வராதம்மா. நான் ரொம்ப நாளா இங்க வேல பார்க்குறேன். இந்த பையன் அடிக்கடி வந்திருக்கிறான். ஒரு பொண்ண கூட்டிட்டு வருவான். நகை பணத்தெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு விட்டுருவான். அதுபோல உன்னையுமே கல்யாணம்லாம் பண்ண மாட்டான். உன்ன பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்ல குடும்பத்து பொண்ணா இருக்கிறம்மா அப்படிங்கிற மாரி, அந்த பெரியவர் எடுத்து அவ்ளோ சொல்லிட்டு இருக்கிறாரு கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி. ஆனா மயில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அவர பத்தி என்ன தெரியும்? அப்படிங்கிற மாரி திரும்ப கேள்வி கேட்கறாங்க. இப்ப அந்த பெரியவருமே ஒரு நம்பர குடுத்துட்டு கிளம்பிர்றாங்க. திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கிறப்ப, அவரு திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. "நீ தப்பிச்சுருமா, அங்க இருக்காத. நைட்டு நான் 10 மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சு வெளியில போவேன். நீ வந்துட்ட அப்படின்னு சொன்னா உன்ன பஸ் ஸ்டாப்ல ஏத்தி விட்டுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ மயில் என்ன முடிவு எடுக்க போறாங்க? ஏன்னா மயில பொறுத்தவரைக்கும் பல குழப்பத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. தினேஷ நம்புறதா? இல்ல இவர் சொல்றத நம்புறதா? அப்படிங்கிற குழப்பத்துல இருக்கிறாங்க. நிச்சயமா மயில் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.